வணக்கம் ஆபிரகாம். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்செட்டி சத்திரம் பஜார் பகுதியில் வடமாநில ஓட்டுநர் ஒருவர் லாரியை தாறுமாறாக ஓட்டி வந்துள்ளார். அதிவேகமாக பஜார் பகுதியில் லாரியை ஓட்டியதால் பஜார் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் ஆகியவற்றை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக சென்றுள்ளது. அப்போது அதே பகுதியை சேர்ந்தவர் காவலாளி ஈஸ்வரன் என்பவர் அந்த வழியாக சென்றுள்ளார். அவர் மீதும் அந்த லாரி மோதியுள்ளது. இதனால் பலத்த காயமடைந்த ஈஸ்வரன் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் மீட்டு அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸில் இருந்த மருத்துவர்கள் ஈஸ்வரனை பரிசோதனை செய்ததில் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஈஸ்வரனை மோதியது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு ஒரு சில வாகனங்களில் இடித்துவிட்டு அந்த லாரி சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் லாரி ஓட்டுநரை சிறைப்பிடித்து பாலுச்செட்டி சத்திரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்து காவல்துறையினரும் முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாரி தாறுமாறாக ஓடியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.